ஊர்ல ஒரு கோடீஸ்வரன் இருந்தான். அவனுக்கு கடுமையான தலைவலி ஏற்பட்டுச்சு. பல ஊர்ல இருந்து பெரிய பெரிய வைத்தியர்கள் வந்து பார்த்தோம், மருந்து கொடுத்தோம். அவனுக்கு அந்த தலைவலி குணமாகவே இல்லை. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தாரு. அந்த பணக்காரனையும் போய் பார்த்தாரு. அவருக்கு ஏற்பட்ட தலைவலிக்கு கண்ணுல இருக்கிற ஒரு நோய் தான் காரணம்னு சொன்னாரு. அந்த கண்ணை குணப்படுத்த ஒரே ஒரு வழிதான். அந்த பணக்காரன் பச்சை நிறத்தை தவிர வேற எதையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. பணக்காரன் ஃபர்ஸ்ட் அவனோட வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் பச்சையா மாத்தினான். தலைவலி குணமாயிருச்சு. சன்னியாசி சொன்னது சரிதான் அப்படின்னு உடம்பு சரியாகவே வீட்டை விட்டு வெளியே போக ஸ்டார்ட் பண்ணான். வெளியே போனா இயற்கை தான் எல்லா வண்ணங்களையும் அள்ளி தெளிச்சிருக்கே, அதனால திரும்பவும் அவனுக்கு தலைவலி வந்துச்சு. அதையெல்லாம் தான் அவன் பார்க்க கூடாதே. நிறைய பச்சை பெயிண்டையும் பிரஷையும் கொடுத்து சில ஆட்களையும் வேலைக்கு எடுத்தான். அவன் போற வழியில இருக்கிற ஆடு மாடு மனுஷன் குடிசை வண்டி மேஜை நாற்காலி இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பச்சை நிறத்தை அடிக்கிறது தான் அவங்களோட வேலை. அவங்களும் முதலாளி சொன்னபடியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்தாங்க. கொஞ்சம் மாசம் கழிச்சு மறுபடியும் அந்த சன்னியாசி அதே ஊருக்கு வந்தாரு. வேலையாட்கள் எல்லாம் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மேலேயும் செய்வனும் அடிக்க போனாங்க. சன்னியாசிக்கு ஒரே ஆச்சரியமாயிருச்சு. தங்களோட முதலாளியோட கட்டளை இது அப்படின்னு சொன்னாங்க. சன்னியாசி அதுக்கு என்ன உங்க முதலாளி கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னாரு. பணக்காரனுக்கு தன் நோயை குணப்படுத்தின சன்னியாசி மறுபடியும் வந்ததை பார்த்து ஒரே மகிழ்ச்சி. அவரை வணங்கி அவரை உபசரித்தான். இந்த ஊர்ல எல்லாத்துக்கும் ஏன் பச்சை பெயிண்ட் அடிச்சிருக்க அப்படின்னு சன்னியாசி கேட்க, ஐயா நீங்க சொன்னபடிதானே நான் செய்யறேன் அப்படின்னு அவனு சொல்றான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சன்னியாசி கேட்க, பச்சை நிறத்தை தவிர வேற எதையும் நான் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்களே, அதனாலதான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்ல, நீ லட்ச லட்சமா பணத்தை செலவழிச்சிருக்கவே வேண்டாம். ஒரு 100 ரூபா கொடுத்து பச்சை கண்ணாடி வாங்கியிருந்தா உன்னை சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் பிழைச்சிருக்கும், உன் பணமும் மிச்சமாயிருக்கும். உன்னால இந்த உலகம் முழுமைக்கும் பச்சை பெயிண்ட் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நம்மள பலரும் இந்த கதையில வர பணக்காரனை போலதான் இருக்கிறோம். நம்ம திருத்திக்கிறதுக்கு பதிலா நம்மளை சுத்தி இருக்கிற இந்த உலகத்தை எப்படியாவது திருத்திடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது சாத்தியமே கிடையாது. மிகுந்த காலமும் உழைப்பும் விரயமான பிறகுதான் திருத்த வேண்டியது உலகத்தை இல்ல, திருந்த வேண்டியது நம்ம அப்படிங்கிறதே புரியுது. நம்ம கிட்ட ஏதாவது குறை இருக்குன்னு நம்ம உணர்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளை திருத்திக்கணும். நம்ம சுத்தி இருக்கிறவங்களாலதான் நம்ம இப்படி இருக்கோம்னு நினைச்சிட்டு அவங்கள மாற்ற முயற்சிக்கிறது நம்மளோட முட்டாள்தனம். நீங்களும் அந்த தவறை செய்யாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.